ஹலோ நாங்கள் ஸ்டீஃபன். இன்றைக்கி வந்துட்டு சோனியோட 8000H பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சோனியை பொறுத்த வரைக்குமே வந்து பிக்சர் கிளாரிட்டி, சவுண்ட் கிளாரிட்டி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாவே சூப்பராகவே இருக்கும். அப்படி 8000Hல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். அஸ் அ கஸ்டமர் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்சர் கிளாரிட்டி பார்ப்போம், அதுக்கப்புறம் சவுண்ட் கிளாரிட்டி பார்ப்போம். இதில் மூணுமே பார்த்திங்க அப்படின்னா சோனியில் ரொம்பவே அழகாகவே வந்திருக்கும். இதில் என்னென்ன சைஸஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா 43, 49, 55, 65, 75 அண்ட் 85 இன்ச்சஸ் வரைக்குமே வந்துட்டு நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. ரிவ்யூ அப்படின்னு போயிட்டிங்க அப்படின்னா ஒரு 98 கஸ்டமர்ஸில் ரிவ்யூ பண்ணதில்ல பார்த்தீங்கன்னா பிக்சரோட கிளாரிட்டி எக்ஸலண்ட், சவுண்ட் கிளாரிட்டி குட்டு, மற்றபடி ஃபீச்சர்ஸு, டிசைனு, யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படி என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். 8000H பொறுத்த வரைக்கும் இந்த பவர் ஆஃப் 3 டாப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபீச்சர்ஸ் தராங்க. 5000 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் X1 ப்ராசஸர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைலுமினஸ் டிஸ்பிளே. இதுக்கு முந்தின மாடலில் பார்த்தீங்கன்னா 16 GB டோட்டல் ஸ்டோரேஜ், அதில் வந்து 8 GB நம்ம யூஸ் பண்ணுற போல இருக்கும். பட் இதில் வந்து 12 GB நம்ம யூஸ் பண்ணுறதுனால 5000 அப்ளிகேஷன்ஸ் மேலே நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி X1 4K ப்ராசஸர் என்ன பண்ணுது அப்படின்னா நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி பிக்சரோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணுது. அடுத்து ட்ரைலுமினஸ் டிஸ்பிளே, இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு கலருக்குள்ளான வேரியண்ட் வந்து ரொம்பவே கிளியராக டீட்டெயிலாக நமக்கு காட்டுது. அதான் வந்து ட்ரைலுமினஸ் டிஸ்பிளே. டால்ஃபி விஷன் இருக்குது, டால்ஃபி அட்மாஸ், அப்புறம் கூகுள் அசிஸ்டண்ட்டு, ட்ரைலுமினஸ் டிஸ்பிளே பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 4K HDR, அதுக்கப்புறம் ஆப்பிள் ஏர்ப்ளே, 4K எக்ஸ் ரியாலிட்டி ப்ரோ, அப்புறம் ஆப்பிள் ஹோம் கிட்டு, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் அசிஸ்டண்ட்டை பற்றி பார்க்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்கள். Show me the front door camera. கேமரா ஆன் பண்ண சொல்கிறாங்க. டோர் கேமரா ஆன் ஆகுது. அப்போ ஃப்ரண்ட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்கிறது வந்து டிவியில் வந்து மானிட்டர் ஆகுது. அடுத்து நம்ம லிவிங் ரூமோட லைட்டை வந்து ஆன் பண்ண சொல்கிறாரு. அது வந்து ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடுது. Turn on the lights. Okay, turning the living room on. இது மட்டும் இல்லாமல் IoT டிவைஸ் ஹோம் கிட் மூலமா வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அலெக்ஸா இது கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து ஒரு டிவைஸ் மூலமா ஒர்க் ஆகுது. அதான் சோனியோட ஸ்மார்ட் ஹோம் கிட். Ask Roomba to start cleaning. Sure, here's Roomba. இப்போ வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத்து, க்ரோம்காஸ்ட் பில்டின்னு ப்ளஸ் வைஃபை பில்டின்னு எல்லாமே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அடுத்து ட்ரைலுமினஸ் டிஸ்பிளே பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து 4K எக்ஸ் ரியாலிட்டி ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஒரு 2K கண்டென்ட் கொடுத்தீங்க அதான் அது 4Kவை அப்ஸ்கேல் பண்ணும். அதுக்கப்புறம் 8000H பொறுத்த வரைக்கும் டால்ஃபி விஷன் அண்ட் டால்ஃபி அட்மாஸ் இருக்குது. அதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஏற்கனவே அலெக்ஸா இருக்குன்னு சொல்கிறது பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அலெக்ஸா டிவைஸ் கூட கூட பேர் பண்ண முடியும். அடுத்து ஆப்பிள் ஏர்ப்ளே தான் ஸ்க்ரீன் மிரரிங் தான். நார்மல் ஃபோன்லேயும் பண்ணிக்கலாம், நம்ம ஐஃபோன் மூலயமா பண்ண முடியும். அடுத்து ஆப்பிள் ஹோம் கிட்டு, இந்த வீடியோவில் முன்னாடி பார்த்தோம் சோனியோட ஹோம் கிட்டு. ஸோ அதே போல் தான் ஆப்பிள் ஹோம் கிட்டு. இது வந்து பார்த்திங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா 9.0 வருது. நம்ம வந்து அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு அப்படின்றனால நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் இருக்காது. ஏன்னா நம்ம மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே போல் தான் வந்து நம்ம டிவியில் யூஸ் பண்ணுறோம். செட்டிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. யூஎஸ்பி போட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 யூஎஸ்பி போட்டு போடுற மாதிரி இருக்கும். HDMI போயிட்டிங்கன்னா 1, 2, 3, 4 HDMI போட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஏர்ப்ளேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் கிளிக்லேயே இருக்கும். அப்ளிகேஷன் பார்த்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, யூடியூப் கிட்ஸு போன்ற நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அடுத்தபடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ஃப்ளோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஃபாஸ்ட் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா கிளியராகவே நமக்கு எடுத்துக்காட்டும். அதுக்கப்புறம் எக்ஸ் பேலன்ஸு ஸ்பீக்கர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஸ்பீக்கர் வந்து ரவுண்ட் டைப்பில் இருக்கும் அல்லது ஓவல் டைப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க. அதனால் சவுண்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து கிளாரிட்டி சூப்பராகவே இருந்திருக்கு. அடுத்து எக்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா டஸ்ட்டு, லைட்னிங், சர்ஜு, இம்யூனிட்டி எல்லாத்துலேயுமே வந்து ப்ரொடக்ஷன், அதாவது இடி, மின்னல், கரண்ட் ஷாக்கு அண்ட் வந்து ஈரப்பதம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரொடக்ஷன் ஆகிக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்மார்ட் ரிமோட் இருக்குது. ஸ்மார்ட் ரிமோட்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட்லாம் வந்து ரிமோட்லேருந்து நம்ம பண்ணிக்கிற போல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு டிவைஸ், ஹோம் தியேட்டர், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் செட்டாப் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ரிமோட்டில் நம்ம பேர் பண்ணிக்கிற போல் இருக்கும்.
இது போல் பல வீடியோகளுக்கு நம்ம அருகம்புல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கூட இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்கள் ஸ்டீஃபன்.